வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். தேசிய காவல்துறை தலைவர்கள் மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்றுள்ளார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை முன்னிட்டு அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு நாளை அழைப்பு விடுத்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் டிட்வா புயல் வேதாரண்யத்திற்கு தென்கிழக்கே 140 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது மையம் கொண்டுள்ளது. புயலை எதிர்கொள்ள அரசு தயார் நிலையில் உள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சையத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட ஆடவர் ஒற்றையர் அரையிறுதியில் கிடாம்பி ஸ்ரீகாந்த் மிதுன் மஞ்சுநாத்தை இன்று எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் தேசிய காவல்துறை தலைவர்கள் மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தற்போது பங்கேற்றுள்ளார். உள்நாட்டு பாதுகாப்பு, நக்சல் தீவிரவாதம், பேரிடர் மேலாண்மை, தடய அறிவியல், செயற்கை நுண்ணறிவு, மகளிர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இம்மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. 3 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டின் ஒரு பகுதியாக சிறப்பாக செயலாற்றிய காவல்துறை அதிகாரிகளுக்கு குடியரசுத் தலைவர் காவல் பதக்கங்களையும் பிரதமர் வழங்குகிறார். அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 128வது முறையாக பிரதமர் நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். தூர்தர்ஷன், வானொலி நிலையங்கள், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசைகள் உள்ளிட்டவற்றில் பிரதமரின் உரை நேரடியாகவும் தொடர்ந்து 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் இதன் மொழியாக்கம் இடம்பெறும். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நாளை மறுநாள் தொடங்க உள்ள நிலையில் நாளை அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. புதுடெல்லியில் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் இரு அவைகளையும் சுமூகமாக நடத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படும். வரும் 1ஆம் தேதி தொடங்கி 19ஆம் தேதி வரை நடைபெறும் இக்கூட்டத்தொடரில் பல்வேறு முக்கிய மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட உள்ளன. குளிர்கால கூட்டத்தொடரை ஆக்கப்பூர்வமாக கொண்டு செல்ல மத்திய அரசு விரும்புவதாகவும் நாடாளுமன்ற மாண்புகளுக்கு இணங்க எதிர்க்கட்சிகள் இதற்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் தலைமையில் நாடாளுமன்றத்தில் மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடுகள் குறித்து கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. நெல் கொள்முதல் ஈரப்பதத்தை 22% உயர்த்த வேண்டும், கோவை மதுரை விமான நிலைய விரிவாக்கம், மதுரை பன்னாட்டு விமான நிலைய திட்டத்திற்கு அனுமதி தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தும் 12 தீர்மானங்களும் இதில் நிறைவேற்றப்பட்டன. சர்வதேச கடல்சார் அமைப்பின் குழுமத்திற்கு இந்தியா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. லண்டனில் 169 நாடுகள் பங்கேற்ற இதன் 34வது அமர்வில் அதிகபட்சமாக 154 வாக்குகளுடன் இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டது. சர்வதேச கடல்சார் வர்த்தகத்தில் அதிக பங்களிப்பு மற்றும் பரஸ்பர நலனை உறுதி செய்யும் 10 நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்வதே இதற்கு காரணமாகும். திரைப்படத்துறையில் மகளிர் ஆளுமை மற்றும் பங்களிப்பு அதிகரித்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவாவில் 56வது சர்வதேச திரைப்பட நிறைவு விழாவில் உரையாற்றிய அவர் இவ்விழா திரைப்படத்துறையில் இந்தியா உலக நாடுகளுக்கு இடையேயான இணைப்பு பாலமாக திகழ்வதாக கூறியுள்ளார். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் டிட்வா புயல் வேதாரண்யத்திற்கு தென்கிழக்கே 140 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தெற்கே 380 கிலோமீட்டர் தொலைவிலும், காரைக்காலுக்கு தென்கிழக்கே 170 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்போது மையம் கொண்டுள்ளது. இது இன்று நள்ளிரவு புதுச்சேரி கடல் பகுதியிலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் நிலவக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். கனமழையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி பகுதிகளிலும் முதல் மிக கனமழைக்கும் ஓரிரு இடங்களில் அதிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், சேலம் மாவட்டங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும், கரூர், நாமக்கல், தர்மபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள், அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு. பால் பொருட்கள் மீதான வரி 12% 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். டிட்வா புயலை எதிர்கொள்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை எழிலகத்தில் மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர்,
டெல்டா மாவட்டங்களில் பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் உள்ளதாக கூறினார். புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்ட அமைச்சர் தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தினார். எல்லா மாவட்ட நிர்வாகங்களுக்கும் அறிவுறுத்தியிருப்பது தாழ்வான பகுதியில் இருப்பவர்களை தங்க வைப்பிற்கு வேண்டிய அந்த பணிகளை செய்வதற்கு சரியான கல்யாண மண்டபங்களை தயார் செய்ய சொல்லி இருக்கிறோம். அவருக்கு வேண்டிய சாப்பாடு, குழந்தைகளுக்கு வேண்டிய பால் போன்றவர்கள் எல்லாம் தயாராக வைக்க சொல்லி இருக்கிறோம். எந்த விதமான பாதிப்பில்லாத ஒரு சூழலை இந்த அரசாங்கம் சமாளிக்கும். இதனிடையே புயல் சீரமைப்பு பணிகளுக்காக குஜராத் மாநிலம் வதோதராவிலிருந்து 10 தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் இன்று மாலை சென்னை வரவுள்ளனர். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய ஏரியான செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டத்தை 21 அடியாக தொடர்ந்து பராமரிக்கும் நிலையில் அணையிலிருந்து தற்போது 1200 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. எனவே இதற்குட்பட்ட சிறுகளத்தூர், காவனூர், குன்றத்தூர், திருமுடிவாக்கம், வழுதியம்மேடு, திருநீர்மலை, அடையாறாற்றின் தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம், திருவையாறு, பட்டுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அதிகாலை முதல் மழை பெய்து வரும் நிலையில் கடலோர பகுதிகளான அதிராம்பட்டினம், ஏரிப்புற கரைத்தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் மீனவர்கள் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். டிட்வா புயல் காரணமாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம், பாபநாசம், திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலை முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. மேலும் தஞ்சாவூர் மாவட்டத்தின் கடலோர பகுதிகளான அதிராம்பட்டினம், மல்லிப்பட்டினம், ஏரிப்புற கரைத்தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. அவர்கள் பாதுகாப்பாக படகுகளை கரைகளில் நிறுத்தி வைத்துள்ளனர். கடந்த 10 நாட்களாக மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் வருமானம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். தஞ்சாவூரில் இருந்து ஆர். நந்தகோபால். நாகை மாவட்டம் கோடியக்கரை வனப்பகுதியில் தொடர் கனமழை காரணமாக வனவிலங்குகள் மேடான பகுதிகளை நோக்கி நகர்வதால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாகை மாவட்டத்தில் தொடர் மழையினால் கோடியக்கரை வனவிலங்குகள் சரணாலயத்தின் பாதைகள் மற்றும் தாழ்வான பகுதிகள் அனைத்தும் தண்ணீர் தேங்கி கடல் போல காட்சியளிக்கிறது. இந்த நிலையில் சரணாலயத்தில் உள்ள அரிய வகை வெளிமான், புள்ளிமான், நரி, முயல், காட்டுப்பன்றி, குரங்கு உள்ளிட்ட வனவிலங்குகள் வனத்தில் உள்ள ராமர் பாதம் மற்றும் உயரமான இடங்களில் உள்ள மணற்குன்றுகள் உள்ள பகுதிக்கு இடம்பெயர்ந்து வருகிறது. காட்டில் தண்ணீர் உள்ள பகுதிகளில் வசிக்கும் பறவைகளான ஆலா, உள்ளான், செங்கால் நாரை, கடற்காகம், கூலக்கடா உள்ளிட்ட அனைத்து பறவைகளும் மேய்ச்சல் இடங்களுக்கு செல்லாமல் கூடுகளில் தங்கியுள்ளன. இதனால் வனவிலங்குகள் காண வரும் சுற்றுலா பயணிகள் வனத்தின் உள்ளே செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை, சங்கராபுரம், கல்வராயன்மலை, அனுமனந்தல் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தொடர் மழை காரணமாக நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. பெரம்பலூர் மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக விவசாய நிலங்கள் மற்றும் வீடுகளில் பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக அருகில் உள்ள கிராம நிர்வாக அலுவலருக்கு தகவல் தெரிவிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கேட்டுக் கொண்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்து வரும் நிலையில் நிலைமையை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டதாக ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் தலைமைத்துவம் சார்ந்த அரசியல் நெருக்கடிக்கு மத்தியில் பெங்களூருவில் முதலமைச்சர் திரு சித்தராமையா மற்றும் துணை முதலமைச்சர் திரு DK சிவக்குமார் பங்கேற்ற கூட்டம் இன்று நடைபெற்றது. பின்னர் செய்தியாளரிடம் கூட்டாக பேசிய இருவரும் கட்சித் தலைமையின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப இருவரும் செயல்பட போவதாகவும் எவ்வித கருத்து வேறுபாடுகளும் இல்லை என்றும் தெளிவுபடுத்தினர். திரு சித்தராமையா 2.5 ஆண்டுகள் முதலமைச்சர் பதவியை நிறைவு செய்துள்ள நிலையில் திரு DK சிவக்குமார் முதலமைச்சர் பதவியை கோருவதாக வந்த செய்திகளை தொடர்ந்து இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை இன்று சந்தித்து பேசியிருப்பது முக்கியத்துவம் பெறுகிறது. சிவகங்கை மாவட்டத்தில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாற்றுப் பொருட்களை பயன்படுத்துவதில் முன்னோடியாக விளங்கும் கல்வி நிறுவனங்கள் அரசின் மஞ்சப்பை விருது பெற விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி தெரிவித்துள்ளார். ஈரோடு, சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் மலர்கள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டு வரும் நிலையில் பனிப்பொழிவு மற்றும் முகூர்த்த நாட்களை முன்னிட்டு மல்லிகைப்பூ கிலோ 6500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் பூ வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். லக்னோவில் நடைபெறும் சையத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட ஆடவர் ஒற்றையர் அரையிறுதியில் கிடாம்பி ஸ்ரீகாந்த் மிதுன் மஞ்சுநாத்தை இன்று எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் அரையிறுதியில் உன்னதி ஹூடா துருக்கியின் நெஸ்லியானுடன் இன்று மோதுகிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய காவல்துறை தலைவர்கள் மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்றுள்ளார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை முன்னிட்டு அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு நாளை அழைப்பு விடுத்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் நிலவும் டிட்வா புயல் வேதாரண்யத்திற்கு தென்கிழக்கே 140 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது மையம் கொண்டுள்ளது. புயலை எதிர்கொள்ள அரசு தயார் நிலையில் உள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சையத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட ஆடவர் ஒற்றையர் அரையிறுதியில் கிடாம்பி ஸ்ரீகாந்த் மிதுன் மஞ்சுநாத்தை இன்று எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.